Praise the Lord. தேவ வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிறார். 103ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது திருவார்த்தை. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த காலை பொழுதுல என்னுடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை காலையிலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். இரவுல சரியாக தூங்க முடியாம, பகலிலே செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாக செய்ய முடியாம, சில காரியங்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து கலங்கி போயிருக்கலாம். நீங்க பலர்களால் ஒருவேளை ஒடுக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சுகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் போது நீங்க மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, கைவிடப்படுகிறவர்களுக்கு, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் யார் யார் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் கரம் பிடித்து உயர்த்தி இருக்கிறார். அப்படி என்றால் நீங்க கலங்கி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார். நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய சகோதரர்களோ, நம்முடைய உறவினர்களோ நம்மை காணாமல் இருக்கலாம். அவர்கள் நம்முடைய அழிவுக்காக காத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சத்ருவினுடைய நம்பிக்கைக்கு, எதிர்பார்ப்புக்கு நம்மை கர்த்தர் விட்டுவிடவே மாட்டார். உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். ஜெபத்தோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ பிதாவே, என் அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒடுங்கி போயிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், தூங்க முடியல ஆண்டவரே. ஆமென். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சமாதானத்தை தாரும், தோல்வியை நீக்கும், வெற்றியை தாரும். எந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகாம தைரியமாயிருக்க கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.